வெல்கம் டு வில்லேஜ் ஒர்க் சமையலுங்க. என்னுடைய சமையல் எல்லாமே மண் பாத்திரத்தில் தான் செஞ்சு உங்களுக்கு வீடியோவாக அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன். மண் பாத்திரத்தில் செய்கிறது மட்டும் இல்லைங்க, நான் வாங்குறதுமே இயற்கையாக விவசாயிகளிடம் ரொம்ப ரொம்ப இயற்கையாக விளைவிக்கக்கூடிய காய்கறிகள் மற்றும் சிறுதானியங்கள் தான் வாங்கி நான் சமைச்சிட்டு இருக்கிறேன். உடம்பளவில் நல்ல மாற்றங்கள் தெரியுது. எந்த நோய் நொடி இருந்தாலுமே இந்த மாதிரி காய்கறிகள், இந்த சிறுதானியங்கள் நான் எடுத்ததுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை. எங்களுக்கு மருத்துவ செலவுகளே சுத்தமாக இல்லை. அதுதான் உண்மைங்க. என் குழந்தைகளுக்குமே நான் இந்த உணவுகள் தான் கொடுத்துட்ருக்குறேன். இந்த சிவன் இயற்கை சந்தை தொடங்கி கிட்டத்தட்ட ஒரு 4 வருடத்துக்கு மேலே ஆச்சுங்க. அப்படிருந்தே நான் இங்கே தான் காய்கறிகள் வாங்கிட்டு இருக்கிறேன். வாங்க இன்றைக்கி என்னென்ன காய்கறிகள் வாங்கிட்டு வந்திருக்குன்னு பார்க்கலாம். சிறுதானிய வகைகள், அப்புறம் காய்கறிகள், கீரைகள், அப்புறம் இந்த சீசனல் ஃப்ரூட்ஸ் என்னென்னவோ அதெல்லாம் தான் நான் வாங்குவேங்க. வாழைப்பழங்க, மாம்பழம், இதில் சில வண்டுகள் எல்லாம் இருக்குது. அக்கா எப்பவுமே சேர்த்து போட்டுருவாங்க அதுக்கு. ஏன்னா இயற்கையாக வர்ற மாம்பழங்கிறதுனால எப்படி இருந்தாலும் சின்ன தவறுகள் நடக்கத்தான் செய்யுங்க. சாத்துக்குடி பாருங்க, இது இயற்கையாக விளைஞ்ச சாத்துக்குடி, கிலோ 120ங்க. நாட்டு மாட்டு பாலில் செஞ்ச பால்கோவா 100 கிராம் 160 ரூபா சொன்னாங்க. மட்டை அரிசிங்க, இது கிச்சிலி சம்பான்னு சொல்லுவாங்க. இந்த டைம்க்கு வாங்கிட்டு வந்திருக்கிறேன். எப்படி இருக்குன்னு சமைச்சு பார்த்துட்டு உங்களுக்கு ஃபீட்பேக் சொல்கிறேங்க. இதுதான் தங்க சம்பா அரிசிங்க. அந்த காலத்தில் சொல்லுவாங்களாமா, இந்த அரிசி சமையல் செஞ்சு சாப்பிட்றப்ப உடம்பே மின்னுமாமா. இந்த மாதிரி தங்க சம்பா ரொம்ப ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தி. உண்மையாலுமே நல்ல உடம்புல இல்லை, அவ்வளோ ஒரு முகத்துல எல்லாம் மினுமினுக்கு நல்லா தெரியுங்க இந்த தங்க சம்பா சேர்க்கிறப்போ. வெள்ளை சோளம், இது நான் தோசைக்காக வாங்கிக்கிறேங்க. ஒரு 1/2 கிலோ மட்டும் வாங்கிக்கிறேன். சாமை அரிசிங்க, அடுத்தது கோவக்காய்ங்க. இது நம்ம அப்படியே பச்சையாக சாப்பிட்லாங்க, கழுவாமையே சாப்பிட்லாங்க. ஏன்னா இதில் எந்த ஒரு மருந்துமே கிடையாதுங்க, உரங்களும் போடுறது இல்லைங்க. இயற்கையாக எப்படி விளையுதோ அதை மட்டும்தான் நம்மளுக்கு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. என்னென்னா இந்த இயற்கையாக விளையிற காய் சீசனல் ஃப்ரூட்ஸுங்க, வெஜ்ஜு காய்கறிகள். எப்படின்னா இந்த பருவத்தில் என்னென்ன காய்கறிகள் வருமோ அது மட்டும்தான் விளைவிச்சு கொண்டு வந்து கொடுப்பாங்க. பருவத்தில் விளையாத காய்கறிகள் எதுவுமே இயற்கை சந்தைக்கு வராதுங்க. பருவத்தில் விளையாத காய்கறிகள் சந்தையில் வருதுன்னா அது ரேட்டு ஓவராகவும் இருக்குது. அதுக்கு பூ உதிராமல் இருக்கிறதுக்கு ஒரு மருந்து, பிஞ்சு நிற்கிறதுக்கு ஒரு மருந்துன்னு நிறையா மருந்துகள் அடிக்க வேண்டியது இருக்குங்க. அதனால் இயற்கை சந்தை விவசாயிகள் அந்த எந்த ஒரு மருந்துமே தெளிக்கிறது இல்லைங்க. அதுதான் உண்மைங்க. சீஸ்னல் அப்படின்னாவே உங்களுக்கு இந்த டைமில் இந்த 4 மாதம் பீர்க்கங்காயே வரலைங்க சந்தைக்கு. இது பீர்க்கங்காய் சீசன். இப்போ உங்களுக்கு சந்தையிலேயே பீர்க்கங்காய் ரேட் கம்மியாகும் பாருங்க. என்ன காரணம்னா இந்த டைமில் பீர்க்கங்காய் நல்லா விளையுது. இந்த மாதிரி இந்த 4 மாதமாக வராத காய் இன்னைக்கு தான் சந்தைக்கு வந்திருக்குதுங்க. பீட்ரூட் எல்லாம் பாருங்கள், பீட்ரூட் எல்லாம் இந்த அளவுக்கு தான் இருக்குது. இதுலேயுமே சின்ன சின்ன ஓட்டைகள், பூச்சிகள் எல்லாமே இருக்குது. ஏன்னா இயற்கை அப்படின்னாவே எல்லா உயிர்களுமே அதில் இருக்கத்தான் செய்யும். நம்ம அந்த சொத்தையெல்லாம் அரிஞ்சு போட்டு செஞ்சுக்கலாங்க, ஒரு பயம் இல்லாமல் சாப்பிட்லாம். வாழைத்தண்டு, இதுவுமே அப்படித்தாங்க, எந்த ஒரு உப்பு உரமும் போடாத மரத்துலேருந்து வெட்டப்பட்ட இந்த வாழைத்தண்டு. கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா அரியும் போது உங்களுக்கு உள்ளுக்குள்ளே சொத்தைகள் வரும். அந்த சொத்தையை அரிஞ்சு போட்டு தான் நம்ம செய்கிற மாதிரி வருங்க. கீரையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பூச்சியெல்லாம் இருக்குது. நம்ம கொஞ்சம் க்ளீன் பண்ணி தான் போட்டுக்கணும். ஆனால் எந்த ஒரு பயமுமே இல்லாமல் சாப்பிட்லாம்.
முள்ளங்கி, புடலங்காய்ங்க. புடலங்காய் வந்து நல்லா உடம்புக்கு சேர்க்கிறப்ப வந்து தூக்கமின்மை பிரச்சனை, மனப்பதற்றம் எல்லாமே குறையுங்க. தூக்கம் வராதவங்க அந்த புடலங்காய் அதிகம் எடுத்துக்கோங்க. இரவு வந்து பால் பொதுவாக நீங்கள் ஒரு இந்தளவு மட்டும் எடுத்துட்டு கொஞ்சமாக ஒரு 1/4 எலுமிச்சம்பழம் போட்டு மிக்ஸி ஜாரில் அடித்து பாலுக்கு பதில் இது 1 டம்ளர் வடித்து குடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் குழந்த மாதிரி தூங்கலாம். அந்தளவுக்கெல்லாம் காய்கறியில் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இந்த புடலங்காய் வந்து இத்தனை நாள் கிடைக்கல, இப்போ வந்து இந்த சீசனில் கிடச்சிருக்கு. இன்னும் நிறைய காய்கறிகள் இருந்ததுங்க. எனக்கு இந்த ஒரு வாரத்துக்கு தேவையான காய்கறிகள் மட்டும் நான் வாங்கியிருக்கிறேன். மீண்டும் இன்னொரு பதிவில் பார்க்கலாங்க.